புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். இந்திய கடலோர காவல் படைக்கு அக்சர் என்ற புதிய கப்பல் அர்ப்பணிக்கப்பட்டது. அக்சர் என்றால் அழியாதது என்று பொருள்படும். இந்த கப்பல் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தில் முழுவதும் இந்திய நாட்டின் சார்பாக உருவாக்கப்பட்ட கப்பல் என்ற பெருமையை பெற்றுள்ளது. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரித்த இந்த கப்பல் 51 மீட்டர் நீளம், 320 டன் எடை, 3000 கிலோவாட் டீசல் என்ஜின்கள், மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 2800 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும். நவீன ஆயுத வசதிகளும் தானிய கட்டுப்பாட்டு அமைப்புகளும், 30 மில்லிமீட்டர் துப்பாக்கி, 12.7 மில்லிமீட்டர் இயந்திர துப்பாக்கிகள் கப்பலில் அமைக்கப்பட்டுள்ளது. நடுக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபடும் இந்த கப்பல் மூலம் எளிமையாக மீட்பு பணிகளையும் கடத்தலையும் தடுக்கவும் முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கமாண்டர் சுபேந்து சக்கரபோர்ட்டி தலைமையிலான 5 அதிகாரிகளும் 33 படையினரும் இந்த கப்பலில் பணியாற்ற உள்ளனர். காரைக்கால் அதானி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளரும் இந்திய கணக்கு சேவையின் அதிகாரியுமான தீப்தி மோகில் சாவ்லா, பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் ஜெனரல் டானி மைக்கேல் மற்றும் மத்திய மாநில அரசின் உயர் அதிகாரிகள், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித பாத்திமா ஆலயத்தின் 71ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் உட்பட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடியில் எழுந்தருளியுள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் 71ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து ஆண்டு திருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கிறிஸ்தவர்கள் புடைசூழ ஆண்டு திருவிழா கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு ஆண்டு பெருவிழா விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து ஆண்டு பெருவிழா நவ நாட்களில் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு தேர்பவனி வருகிற 12ஆம் தேதி காலை புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி ஆண்டு விழா கொடி இறக்கம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சிறப்பாக செய்துள்ளனர். புதுச்சேரியில் மது அருந்தும்போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 நாட்களில் 3 கொலைகள் நடந்துள்ளதால் பொதுமக்களும் பீதி அடைந்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் கருவடிக்குப்பம் மேட்டு தெருவை சேர்ந்த அப்பு என்கிற பிரதாப் என்பதும் இவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் கொலை செய்யப்பட்ட பிரதாப் மற்றும் அவரது நண்பர்களுடன் கொல்லிமேடு மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தியதும் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி பிரதாப் கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணங்களையும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீஸ் தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களில் 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பாண்டியன் நகரில் ரூபாய் 75 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோடு தொடங்கி பாண்டியன் நகர் மெயின் ரோடு மற்றும் 10 குறுக்கு வீதிகளுக்கும் சாலை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ரூபாய் 75 லட்சம் ஒதுக்கீடு பெற்று பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு கோட்ட பிரிவு மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாத 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு திருமஞ்சனத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகள் கொண்டது. இது பெருமாளுக்கு உகந்த மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டு அவரது திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் பெறுவதால் சகல நலன்களும் கைகூடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் காந்தி வீதி பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவில், செட்டிப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி காலை 7 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி, மாலை 6 மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம், இரவு 7 மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை மற்றும் நெய்வேதியம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றனர். காரைக்காலில் இருந்து படகு மூலம் தமிழக பகுதிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை கடத்த முயன்ற 3 மீனவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி அடுத்த அக்கம்பேட்டை மீனவ கிராம கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஃபைபர் படகு ஒன்று நிற்பதாக கோட்டுச்சேரி காவல் நிலைய போலீசாருக்கு நேற்றிரவு தகவல் கிடைத்தது. தகவலை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் மர்தினி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மற்றும் போலீசார் அக்கம்பேட்டை கடற்கரை பகுதிக்கு விரைந்தனர். சம்பந்தப்பட்ட படகை சோதனை செய்ததில் 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். மேலும் படகின் அருகில் இருசக்கர வாகனத்துடன் நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் சீர்காழி அடுத்த மூவர்கரை மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவன், குப்புராஜ் மற்றும் மணிபாரதி என்பதும் படகுகள் மூலம் தமிழக பகுதிக்கு மதுபானம் கடத்த முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள், படகில் இருந்த விலையுயர்ந்த யமாகா என்ஜின், இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கல்வித்துறைக்கு நிரந்தர இயக்குநரை நியமனம் செய்ய வேண்டும், ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர் சங்கத்தினர் சட்டசபை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி சட்டசபை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி கல்வித்துறைக்கு நிரந்தர இயக்குநரை நியமிக்க வேண்டும், அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் சிறப்பு ஆசிரியர்கள், கணினி ஆசிரியர்கள் என பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரூபாய் 436 கோடியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்ட அனுமதி வழங்கிய மத்திய அரசுக்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வரும் 13ஆம் தேதி புதுச்சேரியில் ராஜீவ் சதுக்கம், இந்திரா சதுக்கம் இடையே மேம்பாலம் கட்டுவதற்கான பணியை துவக்கி வைக்க உள்ளார். இந்த பாலத்திற்கு
காங்கிரஸ் ஆட்சியில் முயற்சி எடுக்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பலமுறை மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினார். நான் லோக்சபாவில் 5 முறை பேசியுள்ளேன். அமைச்சர் நிதின் கட்காரியை பலமுறை நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். அதனை ஏற்று மேம்பாலம் கட்ட அனுமதி அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலத்தை மரப்பாலம் சந்திப்பு வரை நீட்டித்து அதனை முதலியார்பேட்டை சாலையுடன் இணைத்தால் நகரின் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றார். விஜயதசமி விழாவில் விசாலாட்சி அம்மனுக்கு அம்பு உற்சவம் நிகழ்ச்சி கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத குமரேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பராசக்தி அம்மன் 9 நாட்கள் கொலு காட்சி நடைபெற்றது. நவராத்திரி விழாவின் 9 நாட்களிலும் மாலையில் மூலவர் விசாலாட்சி அம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. 10ஆம் நாள் மாலை விஜயதசமியை முன்னிட்டு அம்பு உற்சவம் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார், ஆலய அர்ச்சகர் பாஸ்கர குருக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மேலும் திருத்தலம் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்பகுதி மக்கள் விவசாயம் செழிக்க இங்கு உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ குமரேஸ்வரர் சுவாமியை விவசாயிகள் மிக நம்பிக்கையோடும் பயபக்தியோடும் வணங்கி வருகின்றனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 3 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக ரூபாய் 2.5 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட புதிய மணிக்கூண்டை பங்கு தந்தையர்கள் சாமிநாதன் செல்வம், சாமுவேல் ஆகியோர் புனிதம் செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏவி சுப்பிரமணியன் மணிக்கூண்டை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புனித கொடி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது. கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மெலித தொடங்கின. கொடி உச்சியை அடையும் வேளையில் கொடிமரத்தின் மேலே பல வண்ணங்களில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள், இறை மக்கள், கிராம பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், தாய்மொழி தமிழை போற்றும் வகையில் வெகு விரைவில் புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு துவங்கப்படும். மாநிலத்தில் கல்வியை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்க உள்ளோம். விரைவில் பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு வைக்க உள்ளோம் என்றார். புதிய தேசிய கல்விக் கொள்கை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது. இதன்படியே புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.